நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்ன மாற்றம் ஏற்பட போகுது? எங்கே மாற்றம் ஏற்பட போகுது? நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணேன்? சனி பகவான் தான் ராசியில் உட்காந்துட்டாரே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன போராட்டத்தை சந்திக்க போகிறோம், பயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா உறுதியாக சொல்வது என்னென்னா, சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிருக்கீங்க, அல்லது உங்கள் கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகளில் என்ன தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி காட்ட தான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார். அது 30 வயதுக்கு மேலே கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. 30 வயது கீழே இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம்னா எந்தெந்த விஷயங்களில் சனி பயிற்சியில் சொன்னமோ அந்த விஷயங்கள்லாம் நிதானமாக இருக்கணும். அதாவது நம்ம தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம், நம்மளுடைய மீனராசிக்காரங்க
முடிந்த அளவு அருகில் இருக்கும் மீனாட்சியை போய் வழிபாடு செய்யுங்க. அல்லது மதுரையில் அரசாலும் நம்முடைய மீனாட்சியை போய் பாதம் தொட்டு, அதாவது மனசார பாதம் தொட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற எவ்வளோ பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டுருவீங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் இனிமேல் முடித்து காட்டுவீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிய எந்த உறவாக இருந்தாலும் சரி, மீண்டும் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது. அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் இருக்கீங்களோ, மருத்துவத்துறையில் சின்ன சின்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மகத்தான ஒரு தன்மை உண்டு. சிறந்த மருத்துவர், சிறந்த ஒரு நர்ஸு, அல்லது சிறந்த ஒரு ஆய்வாளர் என்ற பேரும் புகழும் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. நம்மளுடைய மீனராசி என்பவர்களில் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், நான் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு அந்த பணம் வந்துருமா, இல்லை நான் ஏமாற்றப்பட்டதானா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால், உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம், நேர்மையான உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கையில் வந்து சேரும். உங்களை ஏமாற்றிய நபர்கள் தன்னுடைய தவறை உணர்வார்கள். உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் உங்களுடைய சித்தப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. அவங்க உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் உண்டு. உறவுகளே இல்லை என்ற கவலையில் யாராவது இருந்தால் புதிய உறவுகள் ஏற்படும். உங்களுடன் பயணிக்கும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடன் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவதற்கான ஒரு காலகட்டமாக உதவும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து முடிவெடுத்துக்கோங்க. புதிய கடன் வாங்கவே கூடாது. ஸோ புதிய கடன் வாங்கிட்டேன், ஸோ எப்படி சமாளிக்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. அப்படி கடன் வாங்குவதாக இருந்தால் படிப்புக்காக மட்டும் கடன் வாங்குங்க. எதுக்காக? உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக, அல்லது உங்களுடைய உறவில் உள்ள நபர்களின் படிப்புக்காக ஏதேனும் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா தடை கிடையாது. அது கடனால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அதை தவிர்த்து சுய தேவைக்காக, சந்தோஷத்துக்காக ஏதாச்சும் கடனை வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய கற்பனை ஆற்றல் அதிகமாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் இல்லாத சுமையிலிருந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் தன்மைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன. நினச்சதை நினச்ச மாதிரி முடித்து காட்டக்கூடிய அமைப்பும் செயல்பாடுகளும் உண்டு. நிம்மதியான தூக்கம் உண்டு. நித்திரையில் கூட பயணம் உண்டு. பயணத்தில் கூட மகிழ்ச்சி உண்டு. வெளிநாடு பயணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவளி உறவு மூலமாக ஒரு எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் நடத்தி காட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன. மீன ராசிக்காரர்கள் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகளும் அமைப்பும் உண்டு. தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் துன்பமும் மட்டும்தான் நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கலாமல் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, ஸோ இல்லை என் மனைவி என்னை புரிஞ்சுக்காமல் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மீனராசிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கிறது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. உங்களுக்கேற்ற இந்த ஜூன் மாதத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். விநாயகருடன் சேர்ந்து முருகன் வழிபாடும் செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே
உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களில் பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு ஒரு பையில் வந்து ஒரு 50,000 1,00,000 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலேயும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.